சொந்தங்களுக்கு வணக்கம். எலிப்பைப்பூ சம்பா, தூயமல்லி, தங்க சம்பா, ராஜமுடி, சீரக சம்பா, வாசனை சீரக சம்பா, துளசி சீரக சம்பா, ஆத்தூர் கிச்சடி சம்பா, கருடன் சம்பா, காடை கழுத்தால், மிளகு சம்பா, பாசுமதி, நாட்டு பாசுமதி, மணி சம்பா, கள்ளி மடையான், ஒட்டடியான், மைசூர் மல்லி, இந்திராணி, ரசக்கடம், நெல் அப்பர், சொர்ணா மசூரி, ஒட்ட கச்சிலி, சேலம் சன்னா, செங்கல்பட்டு சிறுமணி. இதெல்லாம் என்ன பாக்குறீங்களா? இது வெள்ளை ரகம். நம்ம ஸ்டார்டிங் எடுக்கக்கூடிய பாரம்பரிய அரிசியில வெள்ளை ரகத்துல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே தெரியும். சோ இது எல்லாமே வெள்ளை ரகங்கள். நார்மலா நீங்க வடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வகை அரிசி. செமி பாலிஷ்டு தான் சாப்பிடணும். சோ இதை பத்தின ஒரு புரிதல், இதை பத்தின ஒரு இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல எதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் உங்களுக்கு என்ன அரிசி வேணுமோ அந்த அரிசியை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் இத்தனை வகை அரிசி நான் இப்பதான் பாக்குறேன், நீங்க மெதுவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் சூப்பர் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகை அரிசியை பத்தி நான் சொல்லிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளை ரகங்களை சொல்ல ஆரம்பிப்போம். வெள்ளை ரகம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அபோவ் 20 ஏஜுக்கு மேல இருக்கிறவங்க, பிலோ 20 ஏஜுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கருப்பு ரகத்தை டைரக்டாவே கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா முதல் 18 to 20 வருடம் இருக்கக்கூடியது நம்மளோட முதல் உணவு அப்படின்னு. சோ இதை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே எஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா ஷேர் பண்ண பாக்குறேன். தேங்க்யூ சோ மச். இன்னொன்னு சொல்ல மறந்தது, இத்தனை வகை அரிசிகள்ல 1-2 வகை அரிசி மட்டும் நான் தேடிட்டே இருக்கேன். சோ மீதி அரிசி வகைகள் எல்லாமே நம்மளோட வெப்சைட்லயும் கிடைக்கும். கீழே தெரியல நம்பர்லயும் நீங்க போன் பண்ணி கேட்டு நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணிக்க முடியும், பிளேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.